வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கோம். விஷ்ணு கேள்வி கேட்பான், நான் பதில் சொல்கிறேன். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சார் இன்னைக்கு கேள்விகள தாண்டி ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு சார். எல்லா பக்கம் லே ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். அத தாண்டி வர்ற பணத்த அதாவது இப்ப நெறைய ரீல்ஸ் நம்ம பார்க்குறோம். ரூ. 2,00,000 மாச சம்பளம் வருது. ஆனா என்னால ரூ. 10,000 கூட மார்க்கெட்ல போட முடியல. அப்படின்னு சொல்லி நெறைய ரீல்ஸ் வர்றத பார்க்க முடியுது. சொல்றது பார்த்தா ஒரு சாமானிய ஒரு 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 காமன் மேன் தான் அத சொல்றாங்க. அந்த மாரி ஒரு ரீல் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் சார். அவங்க பண்ற செலவு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, நார்மலா நம்ம வீட்ல பண்ணக்கூடிய செலவு எல்லாரும் இஎம்ஐ கட்டுற மாரி அவங்களும் கட்டுறாங்க. ரூ. 2,25 லட்சம் சம்பளம் வாங்கியும், எனக்கு அது பத்தல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பூனேல இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த விலைவாசிங்கிறது மாறுது. இப்ப நம்ம சென்னையிலிருந்து பேசுறோம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி ரீல் போட்டிருக்காங்க. ரைட் எல்லா சார். இடத்துலையும் ரீல் அதான். போட்டிருக்காங்க. இப்ப நம்ம சென்னையில இருக்கோம். கோயம்புத்தூர் இருக்கிற விலைவாசி வேறையா இருக்கும். தூத்துக்குடியில இருக்கிற விலைவாசி வேறையா இருக்கும். அந்தந்த விலைவாசிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல எப்படி மாத்தி எங்கெங்கெல்லாம் செலவ கரெக்ட் பண்றதுங்கிறது நீங்க சொன்னா ஈஸியா இருக்கும் சார். இவங்க பண்ணியிருக்கிற செலவுல ஏதாவது குறைக்க முடியுமா? ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா? நான் சொல்லட்டுமா? அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா ஈஸியா கவுண்டராக இருக்கும். சொல்லிடுறேன். ம். நம்ம ஆஃபீஸ்லலாம் இன்டீரியர் பண்ணுறாருல ஒருத்தர், ம். அவர் இன்னைக்கு ஒரு 40-50 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கிறார். ம். இது தவிர கோல்டு தனியாக சேர்த்து வச்சிருக்கிறார். ம். இப்போ எனக்கு ட்ரெயினர்னு ஒருத்தன் 4.5 வருஷமாக வரான்ல, ம். அவன் கணிசமாக ஒரு 30-40 லட்ச ரூபா சேர்த்துருக்குறான். ம். அவங்கெல்லாம் இந்த 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாலாம் சம்பாதிக்கிறது இல்லை. ம். ஸோ இதெல்லாம் நான் என் கண்ணால் பார்த்தது. குரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். 2 லட்ச ரூபா இன்னைக்கு நியர்லி 3 கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்கான் ம். இந்த 7 வருஷத்தில். ம். ஆனால் நான் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், என்னால் சேர்க்க முடியலங்கிற காதில் பூ சுற்றுறத நிறுத்திடுங்க. சார் கணக்கே எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் சார். இப்போ நான் இந்த கணக்கே சொல்றேன் நான் சார். உனக்கு 3 பேர் சொல்கிறேன்ப்பா. ம். குரு ஓப்பனாக இதுலேயே வந்துட்டான். ம். அப்புறம் வீடு வாங்காட்டா கல்யாணம் ஆகாதுன்னா, இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறந்துருச்சு. ம். நம்ம இன்டீரியர் பண்ணுறது உனக்கே தெரியும். ம். என் ம். ட்ரெயினர் ட்ரெயின். டெய்லி வரவன்னு உனக்கு தெரியும். ம். இது 3 பேர்ட்ட இருக்கிறது டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. நீயே பார்த்துக்கலாம். ரைட் சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு ரீல்ஸ் தான் அதிகமா பார்க்க முடியுது. பட் அத பார்த்தா எல்லாத்தோட லைஃப்க்கும் ஒத்து போகுதே. முக்காவாசி பேர் அது மாதிரி இருப்பான். சார் இது பண்ண நீங்க முடியும். 100ல 2 பேர் சொல்றீங்க சார். நான் இல்ல, 98 பேருக்கு நான் சொல்கிறேன், பதில் இவனால் சொல்லுங்கன்னு பண்ண கேட்கிறேன். முடியும்னு நான் காட்டுறேன். புரியுது சார். பண்ண ஆனா ஆ பண்ண முடியும் சார். ஆமாம். அதான் சொன்னேன். 100ல 2 பேர நீங்க எக்ஸாம்பிள் காட்டுறீங்க சார். நான் 98 பேர் நாங்க அந்த லெவலுக்கு வர்றதுக்கு சரி, எப்படின்னு என்ன சொல்லுங்க செலவு சார். சொல்லு. ஓகே சார். சார் அவங்க ரூ. 2,20,000 நான் மாசம் சம்பளம் வாங்குறேன். ஆனா என்னால அதுல 1 பைசா கூட மிச்சம் பண்ண முடியல. செலவை சொல்லு. ஃபர்ஸ்ட்டு இஎம்ஐ கட்டுறாங்க சார். ரூ. 1,10,000 அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமு. ரூ. 1,10,000 வீட்டு இஎம்ஐ கட்டுறாங்க. இப்ப குடியிருக்கிற வீட்டுக்கு ரூ. 28,000 வாடகை இது குடுத்துட்டு இருக்காங்க. எவனாவது மாதிரி இருப்பானா? வா, இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு வீட்லேயும் இருப்பானா? சார் ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ எனக்கு வந்து அந்த பில்டர் வீடு கட்டி குடுத்துட்டு இருக்காரு. கட்டி குடுக்கறதுக்கு முன்னாடியே நான் இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அவன் சீக்கிரம் எதுக்கு? நான் முடிச்சிருவேன்ல. அதுக்காக இப்படியா பண்ணுவ? உன்ட்ட சேவிங்ஸே இல்லாமையா வந்து நீ எவனா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு ம். 1,40,000 வீட்டு வாடகை, வீட்டுக்கு காருக்கும் 1,40,000 இருந்தால் அப்போ எப்படி இருக்கும்? காசு இருக்காது தான் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வீடே வாங்கியிருக்கக்கூடாது. சரி. சரி, வீடை வாங்கிட்ட, ரெடிமேடு வீடாக வாங்கி உள்ளே புந்திருந்தா அந்த 28வது மிஞ்சும். ஓகே. ம். இல்ல நீங்க வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. வீடு வாரன் வாங்க பஃபெட் கம்பெனியே இப்போ பில்டர் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா வேற, இந்தியா வேற பாஸ். எல்லாம் இடம் வீடு தானே சார். அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ம். ஜாஸ்தி வரும் வாடகை. ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட விட வாடகை ஜாஸ்தி வரும். வரும். ஈல்டு 7% 8% இருக்கும். இந்தியா மாதிரி ஈல்டு 2%லாம் கிடையாது. ஸோ இஎம்ஐ ரூ. 15,000 அப்படின்னா வாடகை ரூ. 20,000 வரும்னு சொல்றீங்க. ஆமாம். இந்தியால அப்படி இருந்திருக்கா சார்? நானும் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதில் தான் சொன்னேன், சர்தாஜி இருந்தால் இருக்கும். சர்தாஜி பீரியடில் இருந்தது. அவர் தான் இப்ப இல்லையே சார். அது இப்போ இல்லையே, நம்ம தானே விரட்டி விட்டோம். இல்ல சார். அப்படி சார் அப்படி அடித்து விரட்டி விட்டோம்ல. மறுபடியும் இருந்தாருன்னா ஓகே சார். நான் கேட்கறது அந்த மாதிரி அதாவது மாசம் ரூ. அதாவது 15,000 இஎம்ஐ கட்டணும். நான் அதே வீட்டுக்கு ரூ. 20,000 குடுத்து நான் இந்தியால மயிலாப்பூரில் நானே பண்ணியிருக்கிறேன். அப்ப மயிலாப்பூரில் ம். 15,000 இஎம்ஐ கொடுத்துட்டு ம். 20,000 வாடகை, 25,000 வாடகை விட்டு ம். மாதம் 10,000 பாக்கெட்டில் வச்சுருந்தேன். அப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட சரியா பண்ணலன்னு நான் புரிஞ்சுக்கலாமா சார் யாரு? அத? அதாவது உங்களுக்கு வாடகை குடுத்தாங்கல்ல. அந்த டைமில் மார்க்கெட்டில் அதான் வாடகை. ஓகே சார். அவங்க உங்களுக்கு வாடகை குடுக்கறதுக்கு பதிலா, ஒருவேளை அவங்களே அந்த வீட்ட வாங்கியிருந்தா மாசம் ரூ. 15,000 அப்படின்ற லெவல்ல நின்றுருக்கு. அதெல்லாம் அதனால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட கரெக்ட்டா அவங்க பண்ணாம விட்டுட்டாங்களோன்னு நான் நான் கேட்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் 10,000 வாங்கி அப்ப பாக்கெட்டில் அதுதான் சார் போட்டுக்கிட்டேன். கரெக்ட். நான் வாங்கி போட்டுக்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் பேரையே சொல்கிறேன். ம். ஒரு 3 வருஷம் ஆச்சு. ம்.
வைஜெயந்தி மாலாவோட பையன் வந்து என்கிட்ட அதை 1.8 crores கேட்டான். ம். அந்த வீடு தான் வேணும்னு கேட்டான். ஓகே. சரிப்பா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே. இது எந்த வருஷங்க சார்? 2006ல் வாங்கினேன். ம். 2009ல் வித்துட்டு 10ல் வித்துட்டு. எல்லாம் அந்த சைக்கிள்குள்ள தான். அந்த 2012 சைக்கிள் நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல. ஆமாம், அதுக்குள்ளேயே நீங்க முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க. எல்லாம் வந்துட்டோம். இஃப் அட் ஆல் அவங்க வாங்காம, கேட்காம விட்டிருந்தாங்கன்னா, நீங்களும் அந்த வீடு வச்சிருப்பீங்களா சார் இன்னும்? இன்னும் 40,000 வாடகை வந்திருக்கும். ம். எப்போ வேணால் 1.8க்கு விற்றுருப்பேன். நான் அவன் இல்லாட்டாலும் வேறு யாரையா பார்த்து விற்றுருப்பேன். விற்கிறதுன்னு பலி கொடுக்கறதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. இது ஓகே, ஓகே. அந்த வீட்ட. ஆமாம். நான் என்ன பண்ணேன், நான் அதெல்லாம் சும்மா பண்ணேன். ஸ்டாம்ப் சார்ட்டு 20 லட்ச ரூபா லோன் கொடுத்தான். ம். எங்கள் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தது. ம். வீடு 27 லட்ச ரூபா. எங்கள் நைனாட்டன் 2 லட்ச ரூபா வாங்கினேன் கடன். ம். 7 லட்ச ரூபா நான் கொடுத்தேன். ஸ்டாம்ப் சார்ட் 20 லட்ச ரூபா கொடுத்தான். வீடு கட்டிட்டோம். ஓகே. வீட்டுக்கு கட்டி உள்ளே பூந்தாச்சு. ம். இஎம்ஐ போக 10,000 ரூபா பேக்கெட் மணி. 4 வருஷம் ஆச்சு. ம். 18 லட்ச ரூபா இன்னும் லோன் பாக்கினா. ம். அம்மையாருக்கு கொடுத்தேன். ம். அம்மையார் வந்து வீட்டை செக் வெட்டினாங்க. 18 பேங்க்குக்கு கொடுத்துட்டு மீதி என்ன பேக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டோம். அவ்வளோதான். ஓகே. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரியான அதாவது இதான் இஎம்ஐ அமெரிக்காவில் பண்ணுறாங்க. ஓகே. இஎம்ஐ 15,000 ரூபா அதே வீட்டை வாடகைக்கு விட்டா இன்னைக்கு 25,000 ரூபாய்க்கு போகுது எங்க ஊர்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இட் வில் பி இப்போ இன்ட்ரெஸ்டிங். இந்தியாவில் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இது ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இல்லை. அமெரிக்காவில் இன்றைக்கி அப்படி தான். நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஊர்ல அது பண்றாங்கன்னா நான் அதையும் ஆனந்த் சட்டியை கேட்கறேன். இப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னு அவங்க சொல்லட்டும் சார். டெஃபினட்டாக இந்தியாவில் கிடையாது பாஸ். சார். என்ன ஓகே. ப்ராப்ளம்னா, ம். நீங்கள் இஷ்டத்துக்கு இன்கம் டேக்ஸ் பிரேக்கு அது இதுன்னு கொடுத்து ம். லேண்டோட விலையை பயங்கரமாக ஏற்றிட்டீங்க. இப்போ இதுக்கு வரணுன்னா ஒரு வழி இருக்குது. ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்தியாவில் 4 மாடிக்கு மேலே கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ம். ஆக்சுவலி அப்படிலாம் ரூலில் ஒன்றும் கிடையாது. ம். 20 டைம்ஸ். இப்போ என்கிட்ட வந்து 6 கிரவுண்டு இருக்குன்னா, ம். 6 கிரவுண்டு 6 × 2400. ம். ஸோ வந்து 14,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா, நான் வந்து 2.2 டைம்ஸ் தான் எஃப்எஸ்ஐ கட்டலாம். ம். இப்போ 3 கட்ட விட்றாங்கங்கிற. ம். நான் 10 எஃப்எஸ்ஐ கட்ட விட உடனே இறங்கிடும். ஓகே. ஓகே. அதாவது 3 மாடி கட்டுறதுக்கு பதிலா 10 மாடி கட்ட 4 அலோவ் மாடி. பண்ணிட்டாங்கனாலே வீட்டு விலையெல்லாம் இறங்கிடும். அவ்வளோதான். ஓகே. இப்போ வீடு வாங்காமல் இருக்கிறது ஏன்னா தே கான்ட் அஃபோர்ட் இட். தட் இஸ் அவன் வேலை பண்ணுற இடத்து பக்கத்தில் ம். வாடகை ஈக்குவலாக வீடு இருக்கிறதுனால தான் மக்கள் வாங்கலை. அப்போ இது நீங்க சொல்றத பார்த்தா இதுலயும் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் தான் இதோட பிரைஸை டிசைட் பண்றோம். ஸோ இது மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு பிஎஸ்யூ ஸ்டாக் மாதிரி தெரியுது சார். ஆமாம். இப்போ நீங்கள் இருக்கிற பெருங்குடியில் வீடு இருக்குது. ம். அதோட சீப்பாக எனக்கு மயிலாப்பூரில் வீடு கிடச்சா அது மானியம் வந்துட மாட்டியா? சார் இல்லை சார் எனக்கு நீங்க வலிக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க சார். என் வீடை விட்டுருங்க சார். நீங்க அதை பல தடவை சொல்லி சொல்லி வலிக்க வச்சுட்டீங்க. அதை விட விலை கம்மியா இருந்ததுன்னா இங்க மாறிடுவேனான்னு கேட்குறேன். மயிலாப்பூருக்கு வந்துட மாட்டியா? வீட்டை விட விலையா இல்லை வாடகை கம்மியா? அந்த வீட்டோட மயிலாப்பூரில் அதே மாதிரி வீடு 10வது மாடியில் ம். பாதி விலைக்கு கிடச்சிதுன்னா அந்த வீட்டை வாங்க மாட்டாங்களே. அது 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 ஒரு பிரச்சனை இருக்கே. அந்த வீடு வாங்குறதுக்கு ஆள் வேணுமே. ஏன் இதை பண்ண மாட்டாங்கன்னா, ம். பிக்கஸ்ட் டிஃபால்ட் மக்கள் கிடையாது, ம். பேங்க்கு தான் மாட்டிக்கும். ஏன்னா பேங்க்கு தான் காசு கொடுத்துருக்கான். ஓகே சார். அப்போ வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பேங்க்லலாம் உள்ள போனோம்னா அவங்க எழுதி ஒட்டியிருப்பாங்க இந்த வீடெல்லாம் சேல் இருக்கு அப்படின்னு பேப்பர்லலாம் இருக்கு. அந்த மாதிரி வீடு போகிறது ஓகேவா? அது விலை கம்மியாக கிடைக்கும்ல இப்போ? விலை கம்மியாக கிடைக்கும். ம். இந்த தான் நான் கொடுப்பேன், ஒன்றா எடுத்துக்கோன்னா அவன் விற்றுட்டு போயிடுவான். ம். அதுதான் எனக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இல்லை அப்படின்னா. இந்த 7 to 8% ம். உனக்கு ஈல்டு வேணும். நான் ஊரில் 1 கோடி ரூபா கொடுத்தா ம். எனக்கு வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா வாடகை வேணும். அவ்வளோதான் சிம்பிள். என் ஹவுஸ் இஸ் நத்திங் பட் அ பாண்டு. 1 கோடி ரூபா வீட்டுக்கு நான் மாதம் 60,000 ரூபா வாடகை கேட்டால் யாருமே வரமாட்டாங்க சார். அப்போ தான் வீடை வாங்கக்கூடாது. இன்னைய தேதிக்கு 1 கோடி நான் ரூபாய்க்கு மயிலாப்பூரில் 3 வாங்கினதுக்கு பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வாங்கலாம். நான் வாங்கி கொடுத்து மயிலாப்பூரில் தான் பண்ணேன். மயிலாப்பூரில் சிங்கிள் பெட்ரூம் தான் கிடைக்கும் 1 கோடி ரூபாய்க்கு. அதான். அதுக்கு நீங்கள் 60,000 ரூபா வாடகை கேட்டால் எப்படி சார்? கடைசியில் அவங்க விற்கணும்னு ட்ரை பண்ணி ஒரு 20 லட்ச ரூபா கம்மியாக தான் விற்றாங்க. உங்களுக்கு மச்சம் இருந்திருக்கு கொடுத்துட்டீங்க. மற்றெல்லாம் இல்லை, கரெக்டாக டைமிங் பண்ணி டைமிங் ஓகே. இது நீங்கள் கேச்சிங் தி ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவீங்களா சார்? அதெல்லாம் கேச்சிங் இல்லை, பஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளில் ஓகே. we played the game in an interest rate cycle. ஓகே சார். அடுத்தது சரிங்க சார். இப்போ இது 2 மிஸ்டேக் இவங்களது நீங்கள் சொல்கிறீங்க. ஹோம் லோனும் கட்டிட்டு இருக்காங்க, வீட்டு வாடகையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்றாவது பண்ணணும். பெட்டர் வீடை வாங்காமல் இருந்திருந்தா 1,10,000 மிச்சம். சார் அப்போ அந்த ஓகே சார். அப்போ அந்த 1 லட்சத்தை எடுத்து மார்க்கெட்லயாவது ஏதாவது ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் அதான் நேற்று சொன்ன பாரு, என்ன சார்? யார் டிரைவர்னு தெரியாமல் காரை கொடுப்பேன் ஐடியா கொடுத்த பாரு மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருந்தது, சார் ஆமாம் சார். அது மாதிரி ஒரு கம்பெனியில் கொண்டு போய் போட்டு
இருக்கிறதெல்லாம் விட்டு நீ தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன்னு என்ன சொல்கிறதுக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்கிற. இந்த கடனை கட்டுறதுக்கு பதிலா 5 வருஷமா 12 லட்ச ரூபா கோல்டு வாங்கியிருந்தா இன்றைக்கி என்ன லெவலில் இருந்திருக்கும்? அது கரெக்ட் தான் நீ சார். என்ன பண்ணுற, ஒரு சார்ட் எடுக்கிற ம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை இருந்ததுன்னு. ம் இந்த 1,10,000 அப்படி பக்கத்தில் சைடில் போட்டுனே வர ம் எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்க்குற. ம் அந்த கிராமை விற்றா இன்றைக்கி அந்த வீடே வாங்கிடலாம். என்ன வலிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாத்துலேயும் பெயின்ஃபுல்லாக ஐ எம் மாற்றணும். ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். அதுதான் ஃபேக்ட் ஆக்சுவலி. நான் என்ன சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு ம் எவ்ரி மந்த் என்ன கோல்டு ரேட்டுன்னு பாரு. ம் 1,10,000 பாரு. இன்னைய தேதிக்கு எவ்வளோ? இன்றைக்கி எவ்வளோ கிராம் இருக்கும் உன்ட்ட? 5 வருஷம் கழிச்சு அது 25,000. அன்னைக்கு ஒரு கிராம் 3000 ரவுண்டாக வச்சுக்கலாம். இன்னைக்கு அப்படியே அது 15,000 தெரில, ரூபான்னு வச்சா எனக்கு தெரியாது என்னன்னு. அப்ராக்சிமேட்டாக 3000 ரூபா சார். எனக்கு தெரிஞ்சு கோவிட் டைமில் தான் 5 கோவிட்ல அது 5 வருஷம் தானே சொல்கிறேன் நான். 21 மேலேருந்து ம். எவ்ரி இயர் என்ன ரேட்டு எங்கே கேட்டாலும் இருக்கும், நீயே பார்த்து பண்ணு. டிவைட் பை அப்ராக்சிமேட்டாக வச்சா கூட 4000லேருந்து இன்னைக்கு 6,000 15,000 5,000 ரூபா வச்சுக்கோ பாஸ். ஒரு கிராம் 10,000 ரவுண்டாக வச்சுக்கலாம் சார். ம் ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாங்க சார் ஒரு ஒரு வருஷத்துக்கு 1 கோடி, ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா. 12 லட்சம் ரூபாய்க்கு 12 60 லட்ச ரூபா. 60 கிராம் கோல்டாவது 70 100 கிராம் கோல்டாவது வாங்கியிருப்பாங்க. டெஃபினட்டாக வாங்கியிருப்பாங்க. 100லாம் கம்மி சார். 100 கிராம் கோல்டு சரி 100 கிராம்னே வச்சுப்போம். ரவுண்டா. நீங்கள் சொல்கிற நீ மாதிரி கணக்கு 1/2 கிலோ வாங்கியிருந்துருக்கலாம். சரி 100 கிராமே வாங்கினான்னு வைய. சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் 200 கிராம் வச்சுருக்கான்னு வச்சுக்கோ. 3 கோடி. அந்த சைடு விற்றா 1,10,000னா அப்போ வந்து 1,50 கோடி தான் வீடு. ம் நீ விற்றுட்டு 3 கோடிக்கு 1,50 கோடி வீடியும் வாங்கிட்டு கையில் 1,50 கோடி வச்சிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக அங்கே கட்டுறதுக்கு பதிலாக நீ 5 வருஷம் கோல்டை வாங்கியிருந்தேன்னா ம் கோல்டு ஒன்று ஆபத் பாண்டவம். நாம் அதை டைம் பண்ண முடியாது இல்லை சார். இப்போ நான் சொல்கிறேன் 25க்கு போகும் 5 வருஷம் கழிச்சு. ஓகே சார், ஃபைன். அப்போ 5 வருஷம் கழிச்சு அதே 1,50 கோடிக்கு தான் அந்த வீடு இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து மளிகை சாமான் ஒரு 20,000க்கு வாங்குறேன்னு இப்போ சொல்கிறேன். 2 கேமே அதில் போயிடுச்சு. அந்த 2 கேம்லேயே முடிஞ்சிருச்சு எல்லாமே. அதாவது 2,20,000 சம்பளம் வாங்கிட்டு 1,30,000 ரூபா இஎம்ஐ கட்டுறாங்க. விச் இஸ் 90,000 ருபீஸ் அவங்க கையில் இருக்குது. அதில் மளிகை 1,10,000 ப்ளஸ் 28 போயிடுச்சு. அதுதான் சார் 1,10,000. ஓ சாரி 138 போயிடுச்சு. 114 ரவுண்டாக வச்சுக்கலாம். ஆ. ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸ். அதில் என்ன இருக்கும், ஒன்றும் இருக்குது. 80,000 ருபீஸில் மளிகைக்கு செலவு பண்ணுறாங்க. குழந்தையோட டே கேருக்கு, வெளியில் போயிட்டு வர்றது, கரண்ட் பில்லு, இன்டர்நெட்டு, அது இதுன்னு எல்லாம் சேர்த்து பார்த்தா முடிஞ்சிருச்சு சார். அதுதான் அந்த 2 பாயிண்ட் தான். ஓகே. அந்த கார் ஏதாவது BMW காராக இருக்கும். இல்லை அதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் கார் வச்சுருக்கோம், அது வந்து ஈவி கார் தான், அதனால பெட்ரோல் செலவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் EV கார்னா காஸ்ட்லி. ஓ அது அப்படியும் எடுத்துக்கலாம் சார். ஏன்னா அப்ஃப்ரண்ட் அந்த காசை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஓகே, பெட்ரோலுக்கான அப்ஃப்ரண்ட் காசு கொடுத்துருப்பாங்க. பட் உடனே சண்டைக்கு வராதீங்க. கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈவி கார் அதிகமாக ஓட்டினா தான் லாபம். அவ்வளோதான் நான் சொல்ல வர பாயிண்ட். இப்போ இந்த ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், எங்கே ஓட்ட போகிறீங்க? 30 கிலோமீட்டர் டெய்லியும் போயிட்டு வர்றதுக்கு ஈவி கார் வேண்டியதில்லை, பெட்ரோல் காரே ஓகேன்ற மாதிரி தான். ஓகே சார். இப்போது அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஒன்று சொன்னீங்களே சார், இப்போது இதில் இருந்த பணத்தை எல்லாமே கோல்டில் போடாமல் ஏதோ ஒரு கம்பெனியில் போடுறோம் அப்படிங்கிறது. சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் எல்ஐசியில் பாலிசி எடுக்கிறாங்க. நான் இப்போ என்ன LICயில் பாலிசி எடுப்பாங்கல்ல, LIC யார் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு? 10%, 10.25% எல்ஐசி தான் வச்சுருக்காங்க. சரி, LIC இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு. ம். 5 வருஷமாக தெரியுமா LICக்கு இது ஃப்ராடுன்னு? 2023 ஒரு ஷேரை கூட விற்காம வச்சுருக்காங்க சார். பாஸ் 5 வருஷமாக தெரியும் ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குதுன்னு. ஏன் விற்கலை? ஏன் சார்? ஒரு ஃபோட்டோ சுற்றிட்டு இருக்கு, நீயே பாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்தா எந்த மேனேஜர் விற்பான் ஸ்டாக்கு? ஓகே. அந்த ஏதாவது பேசுறச்ச இந்த ஃபோட்டோ எடுத்து அப்படி வைப்பான் டேபிளில். பாஸ் ஐம் ஃப்ரம் குஜராத் என்ன சொல்லுவான்? ஓகே. பாஸ் ஐம் ஃப்ரம் சார் பெங்களூர் கம்பெனி தானே சார்? மெஹத்தா. குஜராத்தி, ஹீஸ் அ குஜராத்தி பட் ஹெட் குவார்ட்டர்டு பெங்களூர். சரி, அந்த ஃபோட்டோவுக்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அவர் கம்பெனி முன்னாடி எங்கே? ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்னு போட்டிருக்கு. எங்கே போட்டிருக்கு? பெங்களூரில் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. அவரோட குஜராத் பிரான்ச்சில் எடுக்கப்பட்டது பாஸ். ஓகே, சரிங்க சார். இப்போ அது என்னதான் நடந்தது? இப்போ அதில் ஒரு 1,600 கோடி எல்ஐசி பணம் வந்து லாஸ்ட்ல இருக்குது அப்படின்றாங்க. நான் LIC பற்றி என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் எல்ஐசி வந்து இந்த ஒரு கம்பெனியில மட்டும் போடல, இல்ல நிறைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2,000 கோடி தானே, ஜஸ்ட் 2,000 crores. அப்ப வாரன் பஃபெட் ஜஸ்ட் 100 இஸ் நம்பர் மாதிரி, ஜஸ்ட் 2,000 இஸ் நம்பர். இல்ல சார், வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி 10ல 4 ஸ்டாக் வின் பண்ணா போதும்ன்றது. 10ல 4 ஸ்டாக் லூஸ் ஆகலாம். சரி, 10ல 4 ஸ்டாக் லூஸ் ஆகுது, 6 ஸ்டாக் வின் பண்ணுது. அதுல ஒன்னு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், எல்ஐசி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜீரோ ஆயிடும் போல இருக்குல்ல, லூஸ் லாஸ் இல்ல,
லாஸுங்கிறது 50% லாஸ் விற்றா கூட பரவாயில்ல. ம். கம்பெனியே இல்லைங்கிறானே. சரி சார். எனக்கு அந்த லாஸ்ன்றது அது 0 ஆனா என்ன, சரிப்பா. ரூ. 1 இருந்தா என்ன, ரூ. 2 மொத்தம் இருந்தா என்ன? 15,00,000 தோத்துருச்சு அந்த ஷேர். அவ்வளோதான் அப்படி கிடையாது. 15,00,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணாங்கிறான். அது என்னன்னு பார்க்காச்சு, இன்கம் டேக்ஸ் பார்த்துருக்க மாட்டானா? அதுதான். ஜிஎஸ்டி பார்க்க மாட்டானா? அது இங்க இல்ல. ஸ்விட்சர்லாந்துல வந்த ரெவென்யூன்லாம் சொல்றாங்க. இங்க இருக்கிறது சப்சிடரியில இருந்து இங்க வந்தது. செபில குடுத்துருக்காங்க. அது 3000 கோடி தானே சார் அப்ப கணக்கு செபில காமிச்சிருக்காங்க. இல்லையே. சப்சிடரியில போய் பார்த்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கணும்ல. சப்சிடரியே அப்ப காட்டலையே. நான் ஏன்ப்பா வெளிநாட்டுல நான் சப்சிடரி வச்சிருந்தேன்னா, நான் காட்டணும்ப்பா. என்ன காட்டல. ஏன் காட்டல? அதுதான் அவங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறத செபியே அப்ப ஓப்பனா 5 சொல்லிட்டாங்க. வருஷமா ஏன் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஒரு கம்பெனிக்கு ஃபாரின் சப்சிடரி இருக்குன்னா, ரிசர்வ் பேங்க் அது சப்சிடரி கேட்குமே. டாடா அவன் கம்பெனி ரெக்கார்டெல்லாம் குடுக்குறான்ல. திஸ் இஸ் ஜேஎல்ஆர், திஸ் இஸ் கோரஸ் ம். அப்படின்னு கணக்கெல்லாம் குடுக்குறான்ல. ஸோ அப்போ ஓகே சார், ஃபைன். சுப்புன்னு ஒரு நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு. ம். டாடா கம்பெனி வச்சிருக்காரு. அமெரிக்கால ஒரு சப்சிடரி வச்சிருக்காரு. ஆர்பிஐ நுங்குல போட்டு டர்ன் ஓவர் கேட்குறானே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா, இவ்வளவு தூரம் பிரச்சனையானதுக்கு அப்புறமும் இது ஒண்ணும் பெருசா பிரச்சனை ஆக போறதில்ல. நான் அவனை துணிவு படத்துல சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு நீ குஜராத்தின் பிரஜைனா ஸ்பெஷல் சிட்டிசன் ரைட்டா? 2வது ரூ. 1000 தின்னா தான் நீ போலீஸ்காரனுக்கு பயப்படணும். நான் 15,00,000 கோடி கணக்கு காமிச்சிட்டேன்னா 15,00,000 கோடி சார். டாடா அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா சார் வருஷம்? இந்த டாட்டாக்கே 5 அவ்வளோ. வருஷத்துல. நான் என்ன சொல்கிறேன்னா யாருமே கிடையாது. இது மாதிரி நம்பர்லாம் பார்த்தா உடனே வெரிஃபை பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடணும். இவரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனை எப்படி கூப்பிடுறது? சார் குஜராத் சார், ஹவு டு கால் ஃபார் போலீஸ் ஸ்டேஷன் சார். ஃபைன் சார். ஸோ அதாவது இத வந்து இந்த ஸ்மால் கேப்லயும், மிட் கேப்லயும் போய் நான் எவ்வளோ நாள் மாட்டிக்காதீங்கன்னு நீங்க சொல்றதுக்கான எக்ஸாம்பிள் எவ்வளோ எடுத்துக்கலாமா? நாள் சொல்லியிருக்கிறேன் நான். அதுக்கான எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமா சார் இத? ப்ரமோட்டர் தெரியலன்னா பண்ணக்கூடாது. இந்த டூ வீலர் கம்பெனியில் காசு போட்டிங்களா என்னாச்சு? அப்புறம் ஒரு லேத் ஷெட்டில் காசு அந்த போட்டிங்களா என்ன? ஷோரூம் இது ஏதோ 2 ஷோரூம் யமஹா ஷோரூமில் காசு போட்டிங்களா என்னாச்சு? ம். ஒரு லேத்து கம்பெனியில் போய் காசு போட்டிங்களா என்னாச்சு? ம். இப்போ தெரியுதா? எஸ் சார். நம்மளுக்கு தெரியும் ரமேஷ் எங்கே சுற்றிட்டு இருக்காரு. ரமேஷ் வீடு எங்கே இருக்குது? தங்கமயிலில் எங்கே கோசாலா வச்சுருக்கிறாரு. அங்கெல்லாம் போய் நின்னா அங்கே எவ்வளோ மாடு இருக்குது, ம். எவ்வளோ ஷோரூம் இருக்குது, ம். இந்த ஷோரூமுக்கு யார் ரெண்ட்டு கொடுக்குறாரு, ம். இதெல்லாம் தேடி பார்த்துட்டு தான் நம்ம பேசுவோம். ம். இது மாதிரி எல்லா ஸ்மால் கேப்பும் நம்மளால் பேச முடியாது. தெரிஞ்ச ஸ்மால் கேப்பை பேசுகிறோம். ஓகே அது சார். மாதிரி ரத்தன் டாட்டா கம்பெனி, நியோல் டாட்டா கம்பெனி, காட்ரேஜ் கம்பெனி, டிவிஎஸ் கம்பெனி, இதனாலாம் ரிஸ்க் எடுக்கலாம். இவன் ஊர் பேர் தெரியாதவன், அதில் வேற மேத்தான்னு பேர் வச்சுருக்கிறான். இதிலலாம் நீ கை வச்சா என்ன ஆகும்? இதில் ஒன்று பார்த்தியா? இந்த 10 வருஷத்தில் பெரிய ஃப்ராடு பண்ண கம்பெனிலாம் எடுத்து பாரு. ம். அவனுக்குலாம் காமனாக ஒன்று இருக்கும். நான் சொல்ல நீயே எடுத்து பாரு. ஓகே சார், ஃபைன். ம். தேங்க் யூ சார். ஸோ நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இந்த இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி செலவு அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் இடிக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட் குடுத்ததுல 2டே கேள்வியில அடிச்சு தம்சம் பண்ணிட்டீங்க சார். நன்றி சார். நான் என்ன சொல்கிறேன், இந்த இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா ம். 5 வருஷம் ரெக்கார்டு எடுத்து போடுங்க. அப்போ மக்களுக்கு புரிஞ்சிடும். கோல்டுக்கு. ரெக்கார்டே போட வேண்டியதில்ல சார். ஆக்சுவலா ரூ. 10,000 ஒரு கிராமுக்கு. அப்படி நீங்க கணக்கு வச்சீங்கன்னா, இன்னைக்கு 15,000 ரவுண்டா வச்சா கூட, ஒரு கிராமுக்கு ரூ. 10,000 ஏறி இருக்கு. ஒரு கிராமுக்கு ரூ. 10,000 ஏறி இருக்கு. 5,000 ஆவரேஜ் போட்டேன்னா ஆவரேஜ் 5,000 போட்டா கூட, கிராமுக்கு 10,000 வீடே கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கலாம். அந்த 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 4, 5 வருஷத்துல நீங்க அப்ராக்ஸிமேட்டா பார்த்தா நான் சொல்லலை இல்லை, இந்த சேனலில் நான் கதறி 500 இருக்கிறேன். to 800 கிராம்ஸ் வாங்கியிருக்கலாம். ஒரு கிராமுக்கு ரூ. 10,000 நின்றுருக்கும். நான் கதறினேன். என்ன பண்ணேன் உங்கள்கிட்ட? ஆமா சார். இதனால தான் சொல்கிறது தங்கம் ஆபத் பாண்டவன். என்னது? ஆபத் பாண்டவன். ஃபைன் சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.